ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐநாட்திணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நிலாவை ஒரு வழியாக எல்லாருமே சேவ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா தான் நிலா கேட்குற ஒரே கேள்வி, சோழன் நான் உங்களை மட்டும்தானே வர சொன்னேன், இது என்ன மொத்த குடும்பமும் வந்து அங்கே நின்றுட்டுருக்கீங்க அப்படின்றாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நிலா நினைக்கிற ஒரே விஷயம் மனசுக்குள்ளே, இவ்வளோ பேருமே நமக்காக வந்திருக்காங்க. முதல்ல சோழன் மட்டும்தான் நமக்காக வந்து நின்னார் அன்றைக்கி சென்னையில் உதவி பண்ணுறப்போ, அதாவது திருவண்ணாமலையில். இன்றைக்கி சென்னையில் நமக்கு ஒரு பிரச்சனைன்னு என்னை கூட்டிகிட்டு போங்க வாங்கன்னு உடனே மொத்த குடும்பமும் எனக்காக வந்து நிற்குதுன்னு நினைக்கிறப்போ நிலா அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படிப்பட்ட குடும்பத்தில் நாம் இருக்க போகிறோன்னு நினச்சாவே அதை நினச்சி நிலாவுக்கு சந்தோஷமாக இருக்குது. இதனாலேயே நிலா வந்து இவங்களை விட்டு பிரிஞ்சு போகக்கூடாது, இவங்க கூடவே இருக்கணுன்றத முடிவு பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒவ்வொருத்தரும் நிலா மேலே காட்டுற அன்பு, ஸோ யாருமே அப்படி காட்ட மாட்டாங்க. சோழனா தன்னுடைய மனைவியாக நினச்சி அவர் என் மேலே காட்டுற அன்பு, பாசம், காதலிச்சு இப்படியெல்லாம் நிலாவை பார்த்துக்கணுன்னு காட்டுற அன்பு, அதே அப்பா ஸ்தானத்துலேருந்து நடேசன் காட்டுற பாசம், தங்கச்சி ஸ்தானத்துலேருந்து நம்ம சேரன் காட்டுற பாசம், அதே சோழனுடைய மனைவியாக, அதாவது சோழனுக்கு மனைவியாக நிலா இருக்கிற ஸ்தானத்தில் நம்ம பாண்டி காட்டுற பாசம், அந்நியா பல்லவன் காட்டுற பாசம், இது எல்லாமே வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகவே அவங்களுக்கு மனசே இல்லை. இனி என்ன ஆனாலும் இந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகக்கூடாதுன்றதை நிலா முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க மனசுக்குள்ளே இது எல்லாத்தையும் நினச்சாலும் அடுத்த நிமிஷம் அவங்க கேட்குற கேள்வி இதுதான், ஸோ ஏன் இப்படி பண்ணீங்க, எதுக்காக எல்லாருமே வந்தீங்க அப்படின்றாங்க. அப்படி கேளு நிலா, நான் மட்டும்தான் முதல்ல வந்தேன், கடைசியில் தோ இவனும் அண்ணனும் பின்னாடியே வந்து நின்றுட்டாங்க. பத்தாததுக்கு இவனை விட்டுட்டு போனால் இவரும் இந்த ஆள் கூட சேர்ந்துக்கிட்டு இவங்க தான் நிலா அங்கே வந்து ஆறு நடிச்சுது, நீ கேட்ட அந்த மொட்டா பையன் இவர் தான் அப்படின்றாங்க. இதை கேட்டு நிலா அதிர்ச்சி, என்னது அங்கிள் நீங்களா, சாரி அங்கிள், நீங்கன்னு தெரிஞ்சது அப்படி சொல்லிருக்க மாட்டா. ஆமாம் அப்படி யார் நினச்சிட்டு அந்த ராத்திரியில் வருவீங்க அப்படின்றாங்க. மா வரட்டுமா, சத்தம் கேட்டும் அப்போ எந்திரிச்சு வரட்டும், நியாயத்தை கேட்டும் நான் அங்கேருந்து தூக்கிட்டு வந்துடலாம் தான்மா வந்தேன், கடைசியில் இவனுங்கெல்லாம் தான் துரத்தி விட்டுட்டானுங்க, அப்புறம் தான் உன்னை ஒரு வழியாக வெளியே வர வச்சு நாங்கள் எல்லோரும் கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படின்றாங்க. இப்படி நீங்கள் எல்லாருமே எனக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு பிடிக்கல, விருப்பம் இல்லைன்னு சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் எனக்காக எல்லாருமே வந்து நின்று இருக்கீங்களே, என்னமோ என்னை பெரிய கேங்ஸ்டர்கிட்ட இருந்து காப்பாற்றுன மாதிரி எல்லாரும் வந்து நின்றுருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அங்கிள் அப்படின்றாங்க. இது போதுமா, இந்த வீட்டில் இந்த சிரிப்பு சத்தம் நீ இல்லாதது தாம்மா குறையா இருந்துச்சு, இப்போ பாரு இந்த வீடே பார்க்க எப்படி இருக்குது அப்படின்றாங்க. அண்ணி உன்னை வச்சு அவர் நல்லா ஓட்டுறாரு, இந்த வீடு எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்குது, சும்மா கதை விடுறாரு அப்படின்றாங்க. இதெல்லாம் அந்த இழந்த அவங்க சிரிப்பு, இவங்களுடைய பாசம், அன்பு எல்லாமே திருப்பி நிலாவுக்கு கிடைக்கிறப்போ அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அண்ணா அங்கிள் பல்லவா பாண்டி, நான் ஒன்று கேட்பேன், நீங்கள் எல்லாரும் அதை செய்வீங்களா அப்படின்றாங்க. சொல்லுங்கள் என்ன விஷயம், எல்லாருக்கிட்டேயுமே என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு தான் எல்லாருமே கேட்குறாங்க. எல்லாருமே சொத்தி நிலங்களே அப்படின்றாங்க. அப்படியே பாச மலையில் நடேசனோடு சேர்ந்து எல்லாரையுமே நிலா ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒன்றா சேர்ந்து அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. நிலாவை சண்டையில் நிற்க வச்சு மொத்த பேரை அமுத்தி எடுத்துட்டாங்க. இப்படி தான் ஒரு சம்பவம் நடந்துச்சு. இதில் ரொம்ப ரொம்ப எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. அண்ணே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே அப்படின்னு. ஆனால் இந்த நிலைமைக்கு நான் தானப்பா காரணம், உன் அப்பா கிட்ட நான் இதை சொல்ல போய் தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அண்ணே நீ என்ன நான் தப்பாக நினச்சி சொன்னேன், நிலா சொல்லணும்னு நினச்ச விஷயத்த தானே நீயும் சொன்னேன், நான் கூட முதல்ல பயந்தேன்டா, ஆனால் நீ இந்த விஷயத்த சொல்ல போய் தானே இப்படி ஒரு பிரச்சனை வந்து அவருடைய அப்பாவோட உண்மை முகத்தை தெரிஞ்சுக்கிட்டு நிலா நம்ம வீட்டுக்கு வந்துட்டா, அதை நினச்சி நீ சந்தோஷப்படுன, நீ தப்பு எதுவுமே பண்ணலைண்ணே அப்படின்னு நடேசன், அது மட்டும் இல்லாமல் சேரன் நிலா எல்லாருமே சொல்லவும் ஆமாம் கரெக்ட் தான் அப்படின்னு நிலாவுமே சொல்கிறாங்க. சேரனும் இப்போ ஃபீல் ஆகிறத விட்டுடுறாரு. நிலா நீ ஏதாச்சும் சாப்பிட்டியாப்பா, வாப்பா முதல்ல சாப்பிடுவேன் அப்படின்றாங்க. இல்லைண்ணே நைட்டு நான் சாப்பிட்டேனே, சாப்பிட்டதுக்கப்புறமா தான் அவங்க இந்த விஷயத்தை பற்றி பேசினாங்க, அவங்க இவ்வளோ மோசமாக இருப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்றாங்க. சரிப்பா அவர் வரட்டும், நாளைக்கு என்னாலும் சரி உன்னை அனுப்புறதாவே இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றாங்க. அவர் எப்படியும் நீ இங்கே வந்திருக்கிறது தெரிஞ்சு வருவார் இல்லை அப்படின்றாங்க. கண்டிப்பாண்ணே, நாங்கள் வீட்டில் இல்லைண்ணா இங்கே வந்திருப்பான்னு தான் தெரியும், ஏன்னா அவங்க என்னை திருப்பி திருவண்ணாமலைக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னப்போ, வேலை இருக்குதுன்னு சொன்னப்போ நாங்கள் வரல, சோழன் வீட்டில் இருந்துட்டு நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறமா வரேன்னு சொன்னேன், அதுக்கு தான் அவங்க என்னை அனுப்ப முடியாதுன்னு சொல்லி பிடிவாதம் பிடிச்சி இப்படி ஒரு விஷயத்த பேசும்போது தான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் கண்டிப்பாக நான் இங்கே வந்திருப்பேன் தான் வருவாங்க. முக்கியமாக சோழன்
உங்கள் மேலே தான் அப்போ கோவமாக வருவார். நீங்கள் தான் திரும்பவும் என்னை இங்கேருந்து தூக்கிட்டு வந்திருப்பீங்கன்றது அவங்க நல்லா கெஸ் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. ஏங்க வரட்டுங்க, எத்தனை பேர் வந்தா என்ன, நான் பார்த்துக்கிறேன். அங்கேருந்தே உங்களை சேஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன், இங்கேருந்து கூட்டிகிட்டு வந்த என்ன உங்களை பார்த்துக்க முடியாதா? நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் தைரியமாக படுங்க. நீ இங்கே வந்துட்டல, எனக்கு யானை பலம் வந்த மாதிரி, நீ போனிலா அப்படின்றாங்க. ஆமாப்பா போப்பா, உன் ரூமெல்லாம் அப்படியே தான்ப்பா இருக்குது க்ளீனாக. நீ போனதுக்கப்புறம் அந்த ரூம் பக்கமே யாரும் போகிறது கிடையாது, அதை சுத்தம் பண்ணி நான் அப்படியே தான் வச்சுருக்கேன், நீ போப்பா நிலா அப்படின்னு செய்கிறேன்னு சொன்னதுக்கப்புறமா தேங்க்ஸ்ண்ணா ரொம்ப அப்படின்னு உள்ளே போகிறாங்க. எப்படியோ அண்ணி நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. சூப்பர்ண்ணா. நாங்கள் திருவண்ணாமலையில் பார்க்க முடியாத ஒரு விஷயத்த திரும்பவும் சென்னையில் பார்த்துட்டோம். அண்ணன் ஏற்கனவே அண்ணி எப்படி காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தாங்கன்றத ரொம்ப ஹாப்பி அப்படின்ட்டு இருக்காங்க. அண்ணன் இவன் என்னென்னங்க எந்த நேரத்தில் என்ன பேசுகிறானே தெரிய மாட்டேங்குது, என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கான் அப்படின்றாங்க. டேய் விடுங்கடா, போய் கொஞ்ச நேரம் எல்லோரும் படுங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா எல்லோரும் கொஞ்ச நேரம் இருக்கிற டைமில் படுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்துலேயே விடிஞ்சிடுது. எல்லாருமே இழுத்து போட்டுகிட்டே தூங்கிட்டு இருக்காங்க. இன்னும் யாருமே எந்திரிக்க கிடையாது. நிலா கூட அசந்து டயர்டில் தூங்கிட்டு தான் இருக்காங்க. சேரன் மட்டும்தான் ஆக்சுவலி எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்சு காஃபி போட்டு ரெடியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. நடேசனுமே வெளியில் படுத்துட்டு தான் இருக்காரு. அப்போ தான் வண்டி ஹார்ன் சத்தம் கேட்குது. நிலாவுடைய வீட்டில் அவங்க இல்லைன்னு தெரிஞ்ச உடனே நேராக அங்கே தான் கிளம்பி வராங்க. அப்போது யாரடா அது காலங்காத்தால் ஹார்ன் அடிக்குதுன்னு எந்திரிச்சு பார்த்தா நிலாவுடைய அம்மாப்பா. தோ விலங்கு காலையிலே வந்துருச்சு, இது மூஞ்சில் போய் முடிஞ்சிட்டேனேன்னு நடேசன் நினச்சிக்கிட்டு, டேச்சாரா காஃபி ரெடியாடா அப்படின்றாங்க. ரெடி தான்ப்பா, வெளியில் ஏதோ சத்தம் கேட்டுச்சு, யாரப்பா அப்படின்றாங்க. யார் நிலாவுடைய அம்மாப்பா தான் அப்படின்றாங்க. என்னப்பா நீங்கள் நிலாவுடைய அம்மாப்பான்னு சொல்லிட்டு சாதாரணமாக டீ குடிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு வேற என்ன பண்ண சொல்கிறேன்? தெம்பா அந்த ஆள்கிட்ட கத்தணும்டா, கொடு டீ அப்படின்னு குடிச்சிட்டே தான் பேசிகிட்டு இருக்காரு. அடுத்ததான் சொல்லலாம் பாடி பல்லவா எந்திரிங்கடா, நிலாவுடைய அம்மாப்பா வந்துட்டாங்க அப்படின்றாங்க. என்னண்ணே சும்மா விளையாடிட்டு இருக்காத, நான் போனேன் அப்படின்னு. டே என்னடா நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, எந்திரிடா அப்படின்னு. ஆனால் நிலா தான் அவங்க வீட்டில் இருக்கால்ல, அவங்க எதுக்குன்னு இங்கே வந்திருக்காங்க, நிலாவும் சேர்ந்து வந்திருக்காளா அப்படின்றாங்க. டே எல்லாத்தையும் மறந்துட்டியாடா, நேற்று நைட்டு தானே நம்ம எல்லாரும் போய் நிலாவை இங்கே கூட்டிகிட்டு வந்தோம், அவங்க அம்மா அப்பா நிலாவை தேடி வந்திருக்காங்கடா அப்படின்னு சேரன்னு சொல்லவும் ஐயோ அப்படின்னு மொத்த பேருமே எந்திரிச்சு உட்காடுறாங்க. எல்லாத்தையும் எடுத்து வேக வேகமாக மடித்து பெட்ஷீட்டு தலைகாணி இதெல்லாம் ஸ்டூல் மேலே வச்சிடுறாங்க. அடுத்து நிலா அப்படின்னா நான் சேரன் போய் கூப்பிடுறாரு. ஆனால் இப்போ தானே எந்திரிச்சேன், டயர்டில் தூங்கிட்டேன்னு, இதோ வரேன் அப்படின்றாங்க. சரிப்பா நீ பொறுமையாகவே வா, வெளியில் அவங்க அம்மா அப்பா வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சரி நான் வரேன்னு நிலாவும் எந்திரிச்சு அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறாங்க. இந்த சைடு இவங்க எந்திரிச்ச உடனே அவருடைய அம்மாவும் அப்பாவும் நிலான்னு நிற்கிறாங்க. டே எங்கடா என் பொண்ணு அப்படின்றாங்க. உங்கள் பொண்ணா, நீங்கள் தானே கூட்டிகிட்டு போனீங்க, எங்களை கேட்டா அப்படின்றாங்க. சோழன் இருந்துக்கிட்டு டே போய் சொல்லாதீங்கடா, நடிக்காதீங்கடா, நேற்றே எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு, நிலாவை வீட்டில் காண உடனே கன்ஃபார்மே பண்ணிட்டேன், டவுட்டே வேணாம், நீங்கள் தான் நிலாவை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. எங்கடா என் பொண்ணை கடையை கொண்டு வந்து எங்கடா வச்சுருக்க, என் பொண்ணை அனுப்புடா. நிலான்னு கூப்பிட்றாங்க. நிலா வெளியில் வராங்க. வெளியில் நின்ன உடனே என்னப்பா அப்படின்றாங்க. என்னம்மா நிலா நீ சொல்லாமல் கொள்ளாமல் இங்கே உட்காந்துட்ருக்க, உன்னை காண நாங்கள் எங்கெல்லாம் தேடிட்டுருக்கோம், வாமா திருவண்ணாமலைக்கு கிளம்பலாம், டைம் ஆகுது அப்படின்றாங்க. அப்பா திருவண்ணாமலைக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா தான் அங்கே வர விருப்பம் இல்லாமல் தான் நான் இங்கே உட்காந்துட்ருக்கேன். நேற்றே உங்ககிட்ட அத்தனை தடவை சொல்லிட்டேன், எனக்கு அங்கே வர விருப்பம் இல்லைன்னு, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்கப்பா. அது மட்டும் இல்லாமல் இவங்க யாரும் என்னை கடத்திட்டு வரல, நானாக தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. நிலா நீ எல்லாம் தெரிஞ்சு தான் பேசுறியா, முதல்ல என் கூட கிளம்பி வா, இந்த வீட்டுக்கும் உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நீங்கள் இருக்காதா வா அப்படின்றாங்க. சொல்ல கேட்கவே மாட்டுறாங்க. நிலா இந்த வீட்டுக்கும் உனக்கும் இவனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, அதான் விவாகரத்து ஆகிடுச்சுல, வான்னு கூப்பிடுறாங்க. விவாகரத்து ஆனது தானே பிரச்சனை, சரி சோழனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, நான் இவங்க கூடவே இங்கே இருக்கிறேன், நான் முடிவு பண்ணிட்டேன், சோழன் தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லவும் எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சி. சோழனுக்கு ரொம்ப சந்தோஷம். நிலா அப்படின்றாங்க. ஆமாண்ணே நான் நல்லா யோசிச்சு முடிவு எடுத்துட்டேன், சோழனுக்கு 6 மாதம் டைம்லாம் வேணாண்ணே, ஒரே நைட்டில் நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரப்போ சோழன் தான் நிற்கிறாரு, அதே டைமில் அவர் பிரச்சனை பண்ணுறதுக்கான காரணமும் நானாக மட்டும்தானே இருக்கேன், எல்லாத்தையும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன், சோழன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவரே கல்யாணம் பண்ணிக்கிறேன், வசதியாக இருக்கணும், நல்லா நான் எப்பயுமே ஆசைப்பட்டது இல்லைண்ணே, இந்த வீட்டோட சந்தோஷம் இந்த வீட்டோட வசதியே எனக்கு போதும்ண்ணா அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்காத, உன் அப்பா என்ன சொல்லிட்டு இருக்காரு, இதை விட பல மடங்கு கோடியாக கொட்டி கிடக்குற வீட்டில் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்போம் நாங்கள், நீ வா முதல்ல அப்படின்றாங்க. எனக்கு அந்த பணக்கார வாழ்க்கை தேவையில்லம்மா, அதில் நிம்மதி சந்தோஷம் இல்லைன்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இங்கே தான் நிம்மதி சந்தோஷம் எல்லாமே இருக்குது, நான் எங்கேயும் வரல, நீங்கள் முதல்ல கிளம்புங்க, நானாக விருப்பப்பட்டு தான் இங்கே உட்காந்துட்ருக்கேன், தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்றாங்க. நிலா சொல்கிறது கேளு, நீ வா எங்கள் கூட
உனக்கு இப்போ புரியாது நாங்கள் சொல்கிறது, நான் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன். முதல்ல நம்ம ஊருக்கு போவோன்னு அவங்க அப்பா நிலாவுடைய கையை பிடிச்சி கூப்பிடுறாங்க. சோழன் வந்து, சார் எடுங்க கையை, எடுங்க கையை அப்படின்றாங்க. நீ யாருடா என் பொண்ணு மேலே இருந்து கையெடுக்க சொல்கிறதுக்கு? அவள் என் பொண்ணுடா, எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்றாங்க. அது நேற்று வரைக்கும் நிலா எப்போ என்னை விரும்புகிற, என் கூட சேர்ந்து வாழணும், என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணாலோ அப்போத்துலேருந்து அவள் என்னுடைய பொண்டாட்டி, அவள் என்னுடைய லவர், நீங்கள் முதல்ல கையை எடுங்க அப்படின்றாங்க. வேண்டாண்டா, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாத அப்படின்றாங்க. சார் நீங்கள் தான் சார் பிரச்சனை பண்ணுறீங்க, நிலாவுக்கு தான் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டால, அப்புறமும் எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிச்சிங்க அப்படின்னு. அப்புறம் நடேசன் வந்து சண்டைக்கே நிற்கிறாரு. என் மருமக வரமாட்டேன்னு சொல்லிட்டால, தேவையில்லாமல் எதுக்கு இங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டுருக்கீங்க, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு நடேசன் கூட சொல்கிறாரு. யார் சொல்லியும் கேட்கவே மாட்டேன்றாங்க. நீங்கள் எல்லாருமா சேர்ந்து என் பொண்ணுடைய மனசை மாற்றிட்டீங்கல்ல, என் பொண்ணை மயக்கி வச்சுருக்கீங்க. இந்த வீட்டிலே இருக்கிற மாதிரி என் பொண்ணு உங்கள் பேச்சை தான் கேட்குறா, எங்கள் பேச்சை கேட்குறத தாண்டி. நிலா என்னம்மா நீ முதல்ல வா என் கூட போகலான்றாங்க. பயங்கரமான பிரச்சனையே வருது. சொல்ல சொல்ல கேட்காம அவருடைய அப்பா நிலாவுடைய கையை பிடிச்சி இழுக்கவும் எல்லாரும் எவ்வளோ போராடி பார்க்குறாங்க. நிலாவுமே அப்பா கையை விடுங்கப்பா, கை வலிக்குது, கை வலிக்குதுப்பா விடுங்கன்னு நிலா சொல்கிறாங்க. சோழன் கை வலிக்குது சோழன் அப்படின்றாங்க. விடுங்க சார், முதல்ல கையை விடுங்கன்னு அவ்வளோ தூரம் சொல்லிகிட்டே இருக்காங்க. எல்லாருமே யார் சொல்லியும் கேட்காம நிலாவுடைய அம்மாவும் அப்பாவும் நிலாவும் கூட்டிகிட்டு போகிறதுலே இருந்தாங்க. கடைசியாக சோழன் பிடிச்சி நிலாவுடைய அப்பாவை தள்ளி விட்டுறாங்க. சார் கையை எடுங்க சார் அப்படின்னு வேகமாக உதிரி விட்டுடுறாரு. அவர் கையை பிச்சுக்கிட்டு போய் கீழே விழுந்துடுறாரு. அவங்க அம்மா ஓடி போய் ஏங்க அப்படின்னு தூக்குறாங்க. நிலா கை அப்படியே செவந்தே போச்சு. நிலா வந்து அப்படின்னு கத்துறாங்க. நிலா ஒன்றும் இல்லை கை சரியாக போச்சு இல்லை நிலா, ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு நம்ம சோழன் சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் சேரன் எல்லாருமே ஓடி போய் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைண்ணா அப்படின்றாங்க. ஏன் இப்படி காட்டு மிராடி மாதிரி நடந்துக்கிறீங்க? ஒரு தடவை சொன்னால் உங்களுக்கு புரியாதா? நான் தான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டேன்ல உங்கள் கூட வரமாட்டேன்னு, அப்புறம் ஏன் இப்படி என்னை வலுக்கட்டாயமாக இழுத்துன்னு போகணும்னு நினைக்கிறீங்க? இங்கே பாருங்கப்பா, பேசாமல் அமைதியாக இங்கேருந்து கிளம்பி போயிடுங்க. நான் ஒவ்வொன்று ஒரு வார்த்தை சொன்னால் போதும், இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது உங்களை. முதல்ல இங்கேருந்து போங்கப்பா அப்படின்றாங்க. ஏண்டி நீ என்னடி இவ்வளோ காட்டு மிராண்டித்தனமாக நடந்துக்கிறாங்க? இந்த குடும்பத்தில் இருந்துக்கிட்டு எங்களை போய் காட்டு மிராண்டிங்கன்னு சொல்கிற? இவங்க தாண்டி எப்படி நடந்துக்கிறாங்க? உன் அப்பாவை பிடிச்சி அவன் தள்ளி விடுறான், அதை பார்த்துட்டு இருக்க, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அவங்க கூட நின்றுட்டுருக்க. இத்தனை ஆம்பளைங்க இருக்கிற வீட்டில் எப்படிடி நீ இருக்க அப்படின்றாங்க. மா அம்மானு பார்க்குற, இல்லைன்னா மரியாதை கெட்டுடுமா, ஒழுங்காக பேசுமா. அவங்க எல்லாரும் என்னை எந்த ஸ்தானத்தில் வச்சு பார்க்குறாங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். நீ உன் கற்பனை கேட்டுற விஷயத்தெல்லாம் இங்கே சொல்லிட்டு இருக்காதம்மா. உங்கள் எல்லாரையும் விடவும் உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை விட இவங்க எல்லாரும் மேலேயும் எனக்கு அதிக நம்பிக்கை இருக்குமா. முதல்ல நீங்கள் இருந்து கிளம்புங்க. என் வார்த்தைக்கு கட்டுப்படுத எல்லாரும் பொறுமையாக இருக்காங்க. மேலும் மேலும் என்னை ஏதாச்சும் செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சொல்லணும் சரி, மற்றவங்களும் சரி, எல்லாரும் உண்டு இல்லைன்னு உங்களை பண்ணிவிடுவாங்க. தயவு செஞ்சு நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்றாங்க. அதான் நிலா இவ்வளோ தூரம் சொல்கிறாள்ல, கிளம்புங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே நின்று அவங்கள துரத்தி விட பார்க்குறாங்க. இதுக்கெல்லாம் நீ நிச்சயமாக ஒரு நாள் அனுபவி பண்ணிடலாம் நிச்சயமாக அப்படின்றாங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சோழன்னு சொல்கிறாரு. நிலாவை எப்படி பார்த்துப்போன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு துரத்தி விட்டுடுறாங்க. அவரும் கீழே விழுந்ததுனால அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ தான் நடேசன் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நீ வாமா வீட்டுக்குள்ள எதுவும் ஆகாது அப்படின்றாங்க. நிலா ஓகே தானேப்பா அப்படின்றாங்க. ஓகே தானே அப்படின்னு வந்து உட்காடுறாங்க. இந்தப்பா தண்ணி குடின்னு சேரன்னு தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. தண்ணி குடிச்சிட்ருக்காங்க. என்ன நீ இவங்க எப்படி இருக்காங்க, விருப்பம் இல்லைன்னா கூட இப்படி ஃபோர்ஸ் பண்ணி இழுத்துட்டு போக பார்க்குறாங்க. ஒரு நிமிஷம் நான் பயந்துட்டேன் அப்படின்றாங்க. அவர் மட்டும் அடுத்து ஏதாச்சும் பேசியிருக்கணும், நடந்திருக்கிறதே வேறையாக இருக்கும். அவருடைய சட்டியை பிடிச்சி கேட்க கூட நான் தயங்க மாட்டேன். நிலாவோடைய அப்பான்ற ஒரே காரணத்தினால பொறுமையாக போயிட்டு இருந்தா ஓவரா பண்ணுறாரு அப்படின்றாங்க. சோழன் நான் சொல்லப்போனால் நீங்கள் செஞ்சது தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன். அவரும் ரூடாக பிகேவ் பண்ணிக்கிறாரு. அவ்வளோ சொல்லியும் சொல்ல கேட்காம எனக்கு கொஞ்ச நேரத்தில் எப்படி ஆயிடுச்சு தெரியுமா அப்படின்றாங்க. நிலா உனக்கு எதுவும் ஆகலைல்ல அப்படின்றாங்க. எதுவும் இல்லை சோழன் அப்படின்றாங்க. கையை காட்டு நிலா முதல்ல அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை சோழன் அப்படின்னதும் காட்டு நிலா அப்படின்னு சோழன் வாங்கி பார்க்குறாரு. அச்சோ இப்படி சவந்து போயிருக்கு நிலா, ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற அப்படின்றாங்க. ஆமாப்பா நிலா இப்படி சவந்துருக்கு அப்படின்றாங்க. சரிவா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு. சோழன் இப்படி கை செவந்ததுக்கு இருக்கிறதுக்கு கூட யாராச்சும் ஹாஸ்பிட்டல் போவாங்களா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. நிலா வலிக்கும் நிலா அப்படின்றாங்க. அது ஒன்றும் இல்லை சோழன், கொஞ்ச நேரத்தில் சரியாயிடு விடுங்க அப்படின்றாங்க. வலி இருக்கா அதை காட்டுன்னு சோழன் கையை ஆட்டி பார்க்குறாங்க. சோழன் வலிக்குது அப்படின்னு நிலா சோழனோட கையை கெட்டியாக பிடிச்சிக்கிறாங்க. நிலா நீ கவலைப்படாத, நான் இருக்கேன்,
உனக்கு எதுவும் ஆகாது, சரி பண்ணிடலாம் அப்படின்னு சோழன் எந்திரிச்சு போய் தண்ணி வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துகிட்டு வந்து கை ஈரத்துணி எடுத்துகிட்டு வந்து இதில் கை வை நிலான்னு கை ஒத்தனை கொடுத்து ரத்த கட்டு அந்த செவப்பெல்லாம் குறையிறதுக்காக சுடு தண்ணியை போட்டு நல்லா போட்டு இது பண்ணுறாரு. சுடு தண்ணி போடுறதுனால நிலா சோழன் எரியுது, ப்ளீஸ் விடுங்க சோழன் அப்படின்றாங்க. சரி சரி சரியாடு இரு நிலான்னு கொஞ்ச நேரம் அப்படி கொடுத்துட்டு அடுத்து சில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து தண்ணி நினச்சி ஸோ கையை தொடச்சி விடுறாரு. சரியாயிடும் நிலா அப்படின்னு. ரொம்ப தேங்க்ஸ் சோழன் அப்படின்னு. என்ன நிலா இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு பாரு எப்படி நடந்துட்டு இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நிலாவோட கை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சேரன் கூட வருத்தப்படுறாரு. என்னங்க இவங்க இப்படி இருக்காங்கன்னு ஒருத்தர் கோவத்தில் தான் இருக்காங்க. இனிமேல் வரட்டும் பார்த்துக்கலாம், விருப்பம் இல்லைன்னா கூட இப்படி ஃபோர்ஸ் பண்ணி இழுத்துட்டு போக பார்க்குறாங்க இவங்கள அவங்க அப்பா அம்மா அப்படின்னு அதிர்ச்சியாக இருக்குது பாண்டிக்கு. நடேசன் கூட உனக்கு ஒன்றும் இல்லைம்மா, இல்லை ஹாஸ்பிட்டல் போகலாமான்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள் அப்படின்னு. சரி நிலா சரிப்பா இரு, எல்லாரும் சாப்பிடுங்க முதல்ல, நிலா சாப்பிடுமா முதல்ல, கை அடிபட்டிருக்கு ஸோ அப்படின்றாங்க. அப்புறமே எல்லாருமே உட்காந்து சாப்பிட்றாங்க. பாண்டி பல்லவன் எல்லாருமே நேரமாயிடுச்சு வாங்கடா உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு. என்ன நடந்துட்டுருக்கு, இவங்களுக்கு சாப்பாடு முக்கியமாக போச்சு. சரி சரி சாப்பிடட்டும், நம்ம பொண்டாட்டி தானே, நமக்கு தானே அக்கறை அப்படின்னு சோழன் உட்காந்துட்ருக்காரு. சோழன் நீங்கள் போய் சாப்பிடுங்க அப்படின்னு. நிலா உன் கையில் அடிபட்டிருக்கு, நீ எப்படி முதல்ல சாப்பிடுவேன் பாரு, உன்னால் கையை கூட ஆட்ட முடியல, நான் ஊட்டி விடுறேன் அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. இதுதான் வாய்ப்பு அப்படின்னு எல்லாருமே இதை புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்து நிலா கூட புரிஞ்சுக்கிறாங்க. என்ன சோழன் இதை விட்டால் வேறு வாய்ப்பு கிடைக்காதுன்னு நினைக்கிறீங்களா என்ன அப்படின்றாங்க. ஓ ஐயோ அதெல்லாம் தப்பு நிலா, நான் திருந்துட்டேன் நிலா, இந்த மாதிரிலாம் இல்லை, நான் உனக்கு கை அடிபட்டிருக்குல்ல அதான் ஊட்டி வேணும்னு நினைக்கிறேன் பாரு, உன்னால் கை ஆட்ட முடியல தான் வலிக்குதல்னா சும்மா ஆட்டுறாரு. நிலா ஹான்னு கத்துறாங்க. வலிக்குது சோழன் அப்படின்னு. அதான் ஆனால் கூட நான் டிஃபன் கொடுத்தேன் நிலாவுக்குன்னு தோசை சாம்பார் சட்னி செஞ்சுருக்காங்க, தான் நிலா சாப்பிடுன்னு சோழன் ஊட்டி விடுறாங்க. நிலாவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. அந்த குடும்பத்து மேலே இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் கிடைக்குமா, ஒவ்வொரு துளி இவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் அன்பு பாசமும் எல்லாமே இருக்குது. ஆனால் இவ்வளோ நாளுக்கு போய் கூட இருந்ததுனால என் அப்பா அம்மா பேசின ஒவ்வொரு வார்த்தையும் போய் தான் இருக்குதுன்னு நினைக்கிறப்போ நிலாவுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அழுதுடுறாங்க. நிலா என்னப்பா என்னாச்சு நிலா அப்படின்னு சோழன் சேரன் வரைக்கும் இப்போ நடேசன் வரைக்கும் எல்லாருமே என்னாச்சுன்னு கேட்குறாங்க. நீங்கள் எல்லோரும் என் மேலே எவ்வளோ அன்பாகவும் பாசமாகவும் இருக்கீங்க, ஆனால் என்னை கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சுட்டு இருந்தா ஒரு 4 நாளும் அவங்க என்கிட்ட பேசின வார்த்தை அத்தனையுமே நான் பாசம் நம்பிக்கிட்டு இருந்தேன், அதெல்லாம் பொய்ன்னு நினைக்கிறப்போ என்னை ஏமாத்திருக்காங்க என் அப்பா அம்மான்னு நினைக்கிறப்போ எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏமாத்தினதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்றது நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டு சோழன் அப்படின்றாங்க. நிலா ப்ளீஸ் அழுவாத நிலா அப்படின்றாங்க. சோழனுடைய சட்டையை பிடிச்சி அவங்க தோல் மேலே சாஞ்சிக்கிட்டு நிலா அப்படி அழுகுறாங்க. சோழனும் தோல் தட்டி விட்டு அழுவாத நிலா, நான் இருக்கல, எல்லாரும் இருக்கோம், நாங்கள் பார்த்துக்குறோன்னு எல்லாருமே ஆறுதல் சொல்கிறாங்க நிலாவுக்கு. நீ முதல்ல அழுவாத, இந்தா கண்ணை தொடச்சிட்டு சாப்பிடுன்னு சோழன் கண்ணை தொடச்சி விட்டுட்டு சாப்பாடை ஊட்டி விடுறாங்க. நிலாவுமே சாப்பிட்றாங்க. ஒரு அன்பான குடும்பம். இந்த குடும்பத்தை பார்க்கும்போது ரொம்ப திருஷ்டி படுற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. ஊரில் எல்லாருமே இந்த குடும்பத்தை பற்றி சொன்ன மாதிரி ஒருத்தர் கூட கிடையாது. என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் ஊரில் இருக்கிறவங்க தான் தப்பாக சொல்கிறாங்க. நிலா இங்கே இருந்த வரைக்கும் இந்த குடும்பத்தை மேலேயும் இந்த குடும்பத்தை பற்றியும் இவங்க எல்லாரை பற்றியும் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டை விட்டு பிரிஞ்சு போக முடியாமல் மனசு இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்க நிலா. ஸோ இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் இனி என்ன நடக்க போகுது, நிலா சோழனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்ன அத்தனை வார்த்தைகளுமே இப்போ நிலா பேசுகிற விஷயம் எல்லாமே உண்மையாக இருக்குமா இல்லை பொய்யா இருக்குமா, அவருடைய அப்பா அம்மாங்கிறது போகிறதுக்காக நிலா அப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்களா என்ன அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.